தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர் அருகே லட்சக்கணக்கான வண்டுகள் படையெடுப்பால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்களை பதிவு செய்யலாம். விவசாயிகளினுடைய கோரிக்கை என்ன? பாலா, திருவாரூர் மாவட்டத்துல ஆண்டுதோறும் குறுவை, சம்பா, தாளடி என 3 போகம் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில இந்த ஆண்டு மேட்டூர் அணை ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கப்படாததன் காரணத்தினால ஆழ்துளை கிணறுகளை நம்பி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, நீடாமங்கலம், வலங்கைமான், குடவாசல் வட்டார பகுதி விவசாயிகள் அந்த குறுவை சாகுபடி பணிகள்ல ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தற்பொழுது அறுவடைக்கு தயாரான அந்த குறுவை நெல் பயிர்கள்ல குறிப்பாக குடவாசல் அருகே புளிச்சக்காடி அந்த கிராமத்துல பொறுத்தவங்க 500 ஏக்கர் பரப்பளவுல அந்த பயிர்கள், நெல் பயிர்கள் என்பது அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில இன்னும் 15 நாட்கள்ல அறுவடை என்பது நடைபெற உள்ள நிலையில தற்பொழுது அந்த பயிர்கள்ல ஒவ்வொரு கருத்திலும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் 500க்கும் மேற்பட்ட வண்டுகள், அந்த கருப்பு கலர்ல உள்ள வண்டுகள் சூழ்ந்து இருக்கிறது. இதனால் மகசூல் இழப்பு என்பது மிக பெரிய அளவுல ஏற்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை நம்ம பிரத்யேகமாக நேரடியாக பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு கருவிலும் அந்த வண்டுகள் இருப்பதால் கதிர்கள் அனைத்தும் கற்காயாக மாறி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்து தங்களுடைய வீட்டில் உள்ள நகைகள் மற்றும் பொருட்களை அடக்கி வைத்து அந்த விளை நிலங்களை காப்பாற்றி வந்த நிலையில விவசாய நிலங்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில தற்பொழுது இந்த பயிர்கள் அனைத்தும் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளதால் என்ன செய்வது என்று தெரியாமல் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து உரிய இழப்பீடை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பாலா, ராஜசேகர், தற்போது இந்த வண்டுகளை தடுப்பதற்கு அல்லது பயிர் பாதுகாப்பு நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது வேளாண் துறை எடுத்திருக்கிறதா? கண்டிப்பாக பாலா, இங்கு உள்ள விவசாயிகளிடம் நேரடியாக கேட்டோம். தற்பொழுது அந்த வண்டுகள் என்பது அந்த பயிர்களில் நேரடியாக சூழ்ந்திருக்கிறது. இது குறித்து நாங்கள் வேளாண் துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்துள்ளோம். ஆனால் இதுவரை எந்த ஒரு வேளாண் துறை அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வரவில்லை. உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் நேரடியாக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து அதற்கு என்ன தீர்வு காண வேண்டும், உரிய மருந்துகள் என்னென்ன அடிக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிர்களில் தற்பொழுது அந்த கதிர்கள் அனைத்துமே கற்காயாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் மகசூல் இழப்பு என்பது முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது. ஒரு ஏக்கருக்கு 30 to 40 மூட்டை நெல் மூட்டைகள் விளையக்கூடிய சூழலில் 10 மூட்டைகள் கூட விளையக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பாலா, நன்றி ராஜசேகர், விரிவான விவரங்களுக்கு.